வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு கிரேவி. வெங்காயம் பூண்டு சேர்த்தாம எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, நீங்க நம்ம எப்போ நார்மலா யூஸ் பண்ற சீரகம் கூட சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி சேர்த்து மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்ல மிதமான தீயில வச்சு குக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணீர் சேர்த்திக்கோங்க. உங்க கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு சில உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கசூரி மேத்தியை இந்த மாதிரி கையில தேய்ச்சி சேர்த்திக்கோங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியை நீங்க சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.